அனைவருக்கும் வணக்கம். ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட்டோட டெய்லி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வீடியோன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதாவது ரெக்கமெண்டட் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் இது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் பை எடுக்கலாம், இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா செல் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோஸில் கொடுக்க போகிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்டேட் பண்ணல. இதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான். ஓகே, நம்ம சேனல் ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூடாயிலோட டெய்லி அப்டேட் பார்த்துருவோம். நேற்று வந்து நம்ம ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். அது யாரெல்லாம் எடுத்திருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி நேற்று எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ நான் டெய்லி 15 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கும்போது நான் நேற்று சொல்லியிருந்தேன். கரெக்டாக காலையிலேயே வந்து நான் காலையில் நான் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், 4065க்கு மேலே போச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக பை. நீங்கள் அந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியான ஆல்ரெடி அப்சைடில் இருக்குது, ஒரு பெரிய அப்சைட் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக 4065க்கு மேலே போய் எப்போ நீங்கள் பை எடுத்திருந்தாலுமே ஏடிஎக்ஸ் லைனையும் அந்த பிவட் பாயிண்ட் எல்லாமே நமக்கு செட் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கன்ஃபார்மாக பை கிடச்சிது. ஆக்சுவலி நம்ம அதுக்கு முன்னாடியே பை கிடச்சிது. அதை முன்னாடி நம்ம பிவட் பாயிண்ட் கிராஸ் பண்ணி நமக்கு இங்கே முன்னாடியே இப்போ பை கிடச்சிது. ஸோ நான் சொன்ன வீடியோ படி பார்த்தீங்கன்னா 165க்கு மேலே பை கிடச்சிது. அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல நீங்கள் பை எடுத்துருக்கலாம். அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கிடச்சிது. அது வந்து பெரிய விஷயம் தான் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ 4180க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்லோ மாதிரி இறங்கிட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று அவ்வளோ தூரம் ஏறினதுக்கான ஒரு சின்ன ஒரு இறக்கம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போது மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கிட்டுருக்கு. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷன் கூட சொல்லலாம். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். அது எந்தளவுக்கு அக்யூரேசியாக இருக்கும் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இன்னும் அப் சைடில் தான் மார்க்கெட் இன்னும் அப் சைடு தான் இருக்குது. இன்னும் பை சைடு தான் திரும்ப இருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ குரூடாயில் வந்து ஆல்மோஸ்ட் 4180க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 182க்கு மேலே, அதாவது இன்றைக்கி ஓப்பனுக்கு 184க்கு 183 84 இன்றைக்கி ஓப்பன் வந்து அதுக்கு மேலே ஓப்பன் போச்சு அப்படின்னா பிரேக் ஆகி போச்சுன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் மட்டும் பார்த்துங்க. பெரிய ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு சான்சஸ் விட்றாதீங்க. ஏன்னா பெரிய ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது. அது வந்து டவுன் சைடும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் டவுன் சைடில் தான் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு இதுதான், ஆனால் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி நம்ம ஏடிஎக்ஸ் லைன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் பை அண்ட் செல்லுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க முடியும். பெரிய ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணிடாதீங்க. அது ஏன்னா ஒரு அக்யூரசி அந்தளவுக்கு இன்னும் இன்றைக்கி இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் ஆல்ரெடி மூவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா நம்ம ஓப்பன் மேலே இப்போ ஆல்ரெடி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பனும் ஹையும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகபட்சமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பை சைடு தான். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து ரெகுலர் பேசிஸில் பார்க்கும்போது பை சைடில் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கன்சால்டேஷன் இல்லாமல் நமக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஏடிஎக்ஸ் லைன் எப்போ வந்து க்ரீன் அண்ட் ரெட்டு ஏதோ ஒன்று வந்துட்டு நம்ம 20க்கு மேலே வரும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துடுவோம். பெரிய ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு இன்றைக்கி சான்சஸ் இருக்குமான்னு ஈவினிங் வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து எந்த ஒரு சான்சஸ் இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி அதே மாதிரி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். நேற்று நம்ம வீடியோ பார்க்காதீங்கன்னா பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரியும் நமக்கு. ஸோ வந்து இங்கே ஆல்ரெடி வந்து டவுன் சைடில் ஃபாலுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து ஒரு சைடு மாதிரி கடைசி நம்ம வீடியோ போடும்போது 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்,
இந்த பிவோட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நான் 12,046 பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல பை எடுக்கலாம் அப்படின்னு செல் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுவும் டார்கெட் பார்த்திங்கன்னா அடுத்த பிவோட் பாயிண்ட் வரையும் கன்ஃபார்மாக கொடுத்துருந்தேன். அது நமக்கு நல்லா ஒர்க் ஆச்சு நேற்று. நம்ம வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சு. 12,045 ஓப்பன் ஆச்சு. நம்ம செல் எடுத்திருந்தோம். அது நம்ம ஆக்சுவலி நம்ம டார்கெட்டும் வந்து 12,000க்கு மேலே வந்துச்சு. அதையும் தாண்டி போச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த இடத்துல வரும்போது ஸ்ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீங்கள் போதும் ப்ராஃபிட் ஓகேன்னு நினைக்கிறீங்க, எக்ஸிட் ஆகலாம். இல்லை அதுக்கப்புறம் அடுத்த பிவோட் பாயிண்ட் வரையும் நமக்கு வந்து ட்ராவல் ஆச்சு. ஸோ நம்ம இந்த இடையில இருக்கிற இப்போ 12,000 வெளியே வந்தீங்க, நல்ல ப்ராஃபிட்டில் வெளியே வந்திருக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு அதையும் தாண்டி நல்ல ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது 84 அடுத்த பிவோட் பாயிண்ட் வரையும் நமக்கு நல்ல சான்சஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பை சான்ஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து மெயினாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ செல் சான்ஸ் இப்போ எடுக்கும்போது இந்த இடத்துல பிவோட் பாயிண்ட் 20க்கு மேலே வந்துருச்சு. ஏடிஎக்ஸ் லைனு 20க்கு மேலே வந்துருச்சு. அதே மாதிரி அதோட ஸ்ட்ரென்த் லைனும் 20க்கு மேலே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஸ்ட்ரென்த் எடுத்தோம். ஆனால் வந்து நமக்கு வந்து இங்கே பை சைடு திரும்பும்போது நமக்கு வந்து க்ரீன் லைன் வந்து நமக்கு 20க்கு மேலே வரவே இல்லை. அதனால் நம்ம எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம கரெக்டான ஒரு பை எடுத்துருக்கவே முடியாது. ஏதாவது சும்மா சின்ன கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து அது அந்தளவுக்கு நமக்கு பெரிய அக்யூரேசி கொடுத்துதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கடைசி டைமில் 3:15 கிட்ட போயிட்டு அந்த சிக்னல் கிடைக்குது. ஆனால் வந்து நம்ம க்ளோசிங் ஹவர்ஸில் ப்ளஸ் வந்துட்டு ஸ்கொயர் ஆஃப் டைமில் போயிட்டு நம்ம அந்த இடத்துல ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இன்னும் வந்து அப்சைடில் தான் மாட்டி திரும்பிட்டு இருக்குது. கரெக்டாக வந்து இப்போ எக்ஸாக்டாக பிவோட் பாயிண்டில் வந்து உட்காந்துருக்குது. காலையிலேருந்து இன்னும் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கொடுக்கல நிஃப்டி. ஸோ இது வந்து இன்கேஸ் வந்து இந்த லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 12,100 பிரேக் பண்ணிச்சுன்னா 150 வரையும் நமக்கு 150 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அது இன்றைக்கி பிரேக் பண்ணுவான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அது ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லோ தான் நம்ம இன்றைக்கி லோ இருந்துச்சுல்ல, அந்த லோ கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம நல்லா ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். ஆனால் வந்து இன்றைக்கி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இப்போது அதான் இப்போ எது எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஆல்ரெடி இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டுருக்குது. இந்த இடத்துல பை எடுக்கலாமான்னு கேட்டோம்னா இன்னும் கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா வந்து இப்போது நமக்கு வந்து ஆல்ரெடி பை மூமெண்ட் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் வந்துட்டு இந்த பிவோட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நம்ம பை எடுக்கலாம். இன்றைக்கும் நம்ம குரூடாயில் சொன்ன மாதிரி பெரிய மூமெண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 30 பாயிண்ட் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகும்போது இந்த 30 பாயிண்ட் நம்ம வந்து கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் மேலே பை சான்சஸ் இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் மினிமம் ப்ராஃபிட்டில் ட்ரை பண்ணி வெளியே வர பாருங்கள். ஏன்னா வந்து இப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட்டே அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மற்ற ஸ்டாக்ஸில் வந்து எங்கே ட்ரேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டே ஃபுல்லாக மோஸ்ட்லி வந்து சைடுவேல தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு சைடுவேன்னு ஒன்றும் கன்ஃபார்மாக வரல, சைடுவே மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து நம்ம நிஃப்டி மீடியாவில் ட்ரை பண்ணுங்கள். சன் டிவி, ஜி என்டர்பிரைசஸ்லாம் நல்ல ஸ்டாக்கு. ஸோ அதில் ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி மெட்டலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா டவுன் சைடில் இருக்குது. ஆனால் வந்து மார்க்கெட் ஒன்று 2-3 நாளாக மெட்டல் நல்லா டவுனில் போயிட்டுருங்காட்டி நீங்கள் இந்த டாடா ஸ்டீலு அதெல்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் நல்லா இன்ட்ராடேக்கு வந்து நல்ல ஒரு சான்சஸ் நிறையா கொடுத்துச்சு. ஸோ முடிஞ்சளவுக்கு அதில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியமாக வைங்க. நிஃப்டி பண்ணாலும் சரி, பேங்க் நிஃப்டி பண்ணாலும் சரி, இல்லை ஃபியூச்சர்ஸ் எது பண்ணாலும் சரி, ஸ்டாக்ஸ் எது பண்ணாலும் சரி, மறக்காமல் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வைக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து இருக்குது, உங்கள் கேபிட்டலை பொறுத்து இருக்குது, உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ ஆஃப் தி பர்சன்டேஜ் இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிட் வைங்க. அதே மாதிரி 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு 5 மினிட்ஸ் கேண்டிலில் ஸ்டாப் லாஸ் வச்சு அதை ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பை.